திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. கேப்டன் விஜயகாந்த் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் உடல்நலக் குறைவால் காலமானார். அவர் மரணமடைந்து ஓராண்டு நிறைவடைந்ததை ஒட்டி தேமுதிக நிர்வாகிகள் அவருக்கு நினைவிடத்தில் திரண்டு அஞ்சலி செலுத்தினர். அது மட்டுமின்றி அங்கு வந்திருந்த தொண்டர்களுக்காக சிறப்பு அன்னதானமும் தேமுதிக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதேபோல விஜய் டிவி சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் கடந்த ஒரு வாரம் முழுக்க கேப்டன் விஜயகாந்த் பாடல்கள் பாடும் சுற்று நடத்தப்பட்டது. இதில் இயக்குனர் RV உதயகுமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அப்போது பலரும் அறிந்திடாத தகவல் ஒன்றை அவர் பகிர்ந்து கொண்டார். விஜயகாந்த் நடித்து பிளாக் பஸ்டர் ஹிட்டான சின்ன கவுண்டர் திரைப்படத்தை இயக்கியதன் மூலம் பட்டி தொட்டி எங்கும் ஃபேமஸ் ஆனவர்தான் RV உதயகுமார். அப்படம் எடுத்து முடித்து ஃபர்ஸ்ட் காப்பி வந்தவுடனேயே அப்படத்தை பற்றி புரட்சித் தலைவி ஜெயலலிதாவுக்கு தெரிந்துவிட்டது. உடனே RV உதயகுமாருக்கு ஃபோன் அடித்து அந்த படத்தை நாம் பார்க்கக்கூடாதா என கேட்டிருக்கிறார் ஜெயலலிதா. அப்போது அவருக்கு சிறப்பு காட்சி திரையிட்டு காட்டியிருக்கிறார் உதயகுமார். படம் முழுவதும் பார்த்துவிட்டு, நீங்கள்லாம் அந்த காலத்தில் எங்கே போனீங்க, எனக்கு டைரக்டராக இருந்திருக்கலாம், ஐ மிஸ் யூ என ஜெயலலிதா சொன்னதும் ஸ்லாகித்து போனாராம் உதயகுமார். குறிப்பாக சுகன்யா நடித்த தெய்வானை கேரக்டரை பாராட்டியதோடு விஜயகாந்தை மிக பிரமாதமாக நடிக்க வச்சிருக்கீங்க என சொல்லி பாராட்டுக்களை தெரிவித்தாராம் ஜெயலலிதா. ஜெயலலிதா சின்ன கவுண்டர் படம் பார்த்த தகவல் கலைஞர் கருணாநிதி காதுக்கு சென்றதும் அவர் உடனே விஜயகாந்துக்கு ஃபோன் பண்ணி, நாங்கள் படம் பார்க்க மாட்டோமா என கேட்டிருக்கிறார். அந்த சமயத்தில் படத்தை சென்சாருக்கு அனுப்பும் வேளையில் பிஸியாக இருந்த உதயகுமார் உடனே அவருக்கு மதியம் 2 மணிக்கு ஒரு ஸ்பெஷல் ஷோவை ஏற்பாடு செய்திருக்கிறார். அப்போது படத்தை பார்த்த கலைஞர் விஜயகாந்திடம், விஜய் இந்த படத்தில் தான் நீ நல்லா நடிச்சிருக்க என சொன்னாராம். இப்படி அந்த காலகட்டத்தில் இருபெரும் அரசியல் ஆளுமைகளாக இருந்த ஜெயலலிதாவும் கருணாநிதியும் விஜயகாந்த் நடித்த சின்ன கவுண்டர் படத்தை போட்டி போட்டு பார்த்தது பலரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.